ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் தேங்காய் வறுத்து இறால் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் கால்வாசி தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். இதில் 150 கிராம்ஸ் இறால் எடுத்திருக்கேன். இதுலேயே உருளைக்கிழங்குலேயே இந்த இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உப்பும் மஞ்சத்தூள் போட்டு அந்த இறால் இந்த உருளைக்கிழங்குல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுலேயே இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி 10 மினிட்ஸ் வேக வைக்கலாம். இதை மூடி வச்சிடலாம், சீக்கிரமாக வெந்துடும். நெக்ஸ்ட்டு இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேனில் 1/2 முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அது கூடவே மிளகு 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம், 5 சின்ன வெங்காயம், 5 பூண்டு பல், இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்துட்டா போதும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, இப்போ இந்த மசாலாலாம் இந்த வறுத்து வச்சுருக்கிற தேங்காயை போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வறுத்துக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஆறிடுச்சு. இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ வேக வச்சுருக்கேன் இல்லையா, உருளைக்கிழங்கு, தக்காளி, எறா, இதில் இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே இந்த கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்குது. இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், 3 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், தாளிப்பில் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த தாளிப்பு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. வெங்காயம் இதில் போட்டுக்கலாம். தாளிப்பை ஆட் பண்ணோன்னே இதை ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ். தேங்காய் வறுத்து இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.